வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 2024 ஆண்டிற்கான தொடக்க கல்வி பட்டய படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 2023 2024 ஆண்டிற்கான தொடக்க கல்வி பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல தான் இந்த தொடக்க கல்வி பட்டய படிப்பிற்காக விண்ணப்பிப்பதற்கு லிங்க் கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருக்காங்க DEIED அட்மிஷன் 2023-2024, அதாவது டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் அட்மிஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். அட்மிஷன் ப்ராசஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட், அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல ஃபர்ஸ்ட்லயே டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் அட்மிஷன் கைட்லைன் ஃபார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் எய்டட் அண்ட் செல்ஃப் பினான்சிங் இன்ஸ்டிடியூஷனுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. வெப் அட்ரஸ் ஃபார் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் வெப் அட்ரஸ் ஃபார் செல்ஃப் பினான்சிங் இன்ஸ்டிடியூஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் எய்டட் அண்ட் செல்ஃப் பினான்சிங் இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் அட்மிஷன் ஃபீ ஃபார் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் 2023-24 அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லயே நம்ம தொடக்க கல்வி பட்டய படிப்பிற்கான அட்மிஷன் கைட்லைன்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இதுதான் அந்த கைட்லைன்ஸ். விண்ணப்ப கையேடு தொடக்க கல்வி பட்டய படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை 2023-2024 விண்ணப்ப கையேடு. விண்ணப்பத்தின் விலை ₹500, SC/ST பிரிவினருக்கு ₹250, அதாவது விண்ணப்ப கட்டணம் ₹500, ஜெனரல் கேட்டகரிக்கு, SC/ST பிரிவினருக்கு ₹250 கொடுத்திருக்காங்க. மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சென்னை விண்ணப்பதாரர்களுக்கான தகவல்கள் மற்றும் விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கல்வி தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுப்பிரிவை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் மேல்நிலை தேர்வில் 50 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அதாவது 1200க்கு 600 அல்லது 600க்கு 300 பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஆதி திராவிட அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர் மேல்நிலை கல்வி தேர்வில் 45 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்புறம் தமிழ், தெலுங்கு, உருது ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பயிற்று மொழியாக கொள்ள விரும்பும் மாணவர்கள் அம்மொழியை பகுதி 1 அல்லது பகுதி 2 மொழி பாடமாக 12ஆம் வகுப்பு வரை பயின்றிருத்தல் வேண்டும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆங்கில வழியில் பயில விரும்பும் விண்ணப்பதாரர்கள் மேல்நிலை கல்வியை, அதாவது +2 வரை ஆங்கில வழியில் பயின்றிருக்க வேண்டும். இதோட வயது வரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 31/7/2023 அன்று 30 வயதிற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் அருந்ததியர், பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 35 வயதிற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். ஆதரவற்றோர், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், கைம்பெண்கள் 40 வயதிற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவினருக்கும் வயது தளர்வு எல்லாமே கொடுத்திருக்காங்க. தமிழகத்தை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். ஒதுக்கப்பட்ட இடங்களும் கல்வி நிறுவனங்களும் அந்த மாதிரி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. இணைப்பு 1 காணப்படும் 12 மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள், 6 ஒன்றிய ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், 8 அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் மட்டுமே ஆசிரியர் கல்வி பட்டய பயிற்சி நடைபெற உள்ளது. அவற்றில் இரு பயிலும் பயிற்சி நிறுவனங்களில் 50% இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறம் விண்ணப்பங்களை 5/6/2023 முதல் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். விண்ணப்ப கட்டணம் ₹500. SC/ST பிரிவினர், மாற்றுத்திறனாளி இவர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹250. அப்புறம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களின் பட்டியல் கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் அமைந்துள்ள மொத்த அரசு ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களின் பட்டியல் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்தில் இந்த அரசு ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் உள்ளது அப்படிங்கிற விவரம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மாவட்டம், பயிற்சி நிறுவனத்தின் பெயர், முகவரி அந்த விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய இறுதி நாள் 15/6/2023. தேர்ந்தெடுக்கும் முறையும் சேர்க்கையும் விவரங்கள் கொடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான அழைப்பு கடிதமும் இணையதளத்தில் வெளியிடப்படும். தெரிவு செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு குறித்த நாளில் அனைத்து உண்மை சான்றுகளுடன் நேரில் சென்று உரிய கட்டணம் செலுத்தி சேர்க்கை பெறலாம். இடஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் அசல் சான்றிதழ்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் சரிபார்க்கப்பட்ட பின்னர் சேர்க்கை கட்டணமாக ₹3500 செலுத்துவதற்கு தங்களது பற்று அட்டை மற்றும் இணைய வங்கி சேவை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி செலுத்தலாம். மேல்நிலை கல்வியில் மாணவர்கள் பயின்ற பாடப்பிரிவிற்கு ஏற்ப இடஒதுக்கீடு: அறிவியல் பிரிவிற்கு 50% இடங்கள், கலை பிரிவிற்கு 25% இடங்கள், தொழிற்பிரிவுக்கு 25% இடங்கள். ஆண்களும் பெண்களும் இந்த பாடவாரி முறை ஒதுக்கீடு தனித்தனியாக வழங்கப்படும்.
அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. வகுப்பு வாரி இடஒதுக்கீடு எல்லாமே கொடுத்திருக்காங்க. கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. தொடக்க கல்வி பட்டய படிப்பு, அதாவது டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன், தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே கற்பித்தல் வேண்டியுள்ளதால் முழுவதும் பார்வையற்றோர், வாய் பேசாதோர் மற்றும் காது கேளாதோர் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். மற்ற தகுதியான மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட மருத்துவ குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களால் கையொப்பமிடப்பட்ட தொடக்க கல்வி பட்டய படிப்பு சேர்க்கைக்கு தகுதியானவர் என்ற குறிப்புடன் கூடிய சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும். அப்புறம் சேர்க்கையின் போது எடுத்து வர வேண்டிய சான்றிதழ்கள் விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கீழ்காணும் சான்றிதழ்களை தகுதி வாய்ந்த அலுவலரின் சான்றப்பம் பெற்று சேர்க்கைக்கு வரும்பொழுது எடுத்து வருதல் வேண்டும். கடைசியாக பயின்ற கல்வி நிறுவனத்திலிருந்து பெற்ற மாற்றுச் சான்றிதழ், 10 மற்றும் 12 அல்லது அதற்கு இணையான படிப்பில் புறப்பட்ட மதிப்பெண் பட்டியல்கள், சாதி சான்றிதழ், தொடர்புடைய கோட்டாட்சியர் அல்லது வருவாய் துணை ஆணையரிடமிருந்து புறப்பட்ட சாதி சான்றிதழ், இந்த மாதிரி சான்றிதழ் விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. என்னென்ன சான்றிதழ்கள் மாணவர் சேர்க்கைக்கு வரும்போது எடுத்து வர வேண்டும்ங்கிறது கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள தொடக்க கல்வி பட்டய படிப்பு அளிக்கும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களின் பட்டியல் கொடுத்திருக்காங்க. மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சென்னை தொடக்க கல்வி பட்டய படிப்பு, ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனங்களின் பெயர், அப்புறம் வகை, நிர்வாகம், மாணவர் எண்ணிக்கை, ஒற்றை சாளர முறைக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள், அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த தொடக்க கல்வி பட்டய படிப்பிற்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த கைட்லைன்ஸை வாசித்து முழுவதுமாக புரிந்து கொள்ளுங்கள். திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா எய்டட் அண்ட் செல்ஃப் பினான்சிங் இன்ஸ்டிடியூஷனான கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதையும் தேவைப்படுறவங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதாவது அரசு நிதியுதவி பெறும் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் சுயநிதி பயிற்சி நிறுவனங்களோட விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. வெப் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. எய்டட் இன்ஸ்டிடியூஷன், செல்ஃப் பினான்சிங் இன்ஸ்டிடியூஷன், வெப் அட்ரஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. 2023-24 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை அனுமதி பெற்ற அரசு உதவி பெறும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களின் விவரங்கள் கொடுத்திருக்காங்க. ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனங்களின் பெயர், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, வெப் அட்ரஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் செல்ஃப் பினான்சிங் இன்ஸ்டிடியூஷனோட வெப் அட்ரஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. 2023-24 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை அனுமதி பெற்ற சுயநிதி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களின் விவரங்கள் கொடுத்திருக்காங்க. ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனங்களின் பெயர், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, வெப் அட்ரஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தேவைப்படுறவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாவட்டங்களில் எந்தெந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்ல வேணா நீங்க போயிட்டு அந்த பயிற்சி நிறுவனங்களோட விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் எய்டட் அண்ட் செல்ஃப் பினான்சிங் இன்ஸ்டிடியூஷன் 2023-2024 அப்படி கொடுத்திருக்காங்க. அரசு நிதியுதவி பெறும் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் சுயநிதி பயிற்சி நிறுவனங்களுக்காக விண்ணப்பிப்பதற்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி நிறுவனங்களுக்கானது 2023-2024 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நிதியுதவி பெறும் அல்லது சுயநிதி ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் பெயர், உங்களுக்கு எந்த மாவட்டத்துல எந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல பயிற்சி வேணுமோ அந்த பயிற்சி நிறுவனத்தின் பெயரை இங்க எழுதிக்கோங்க. இந்த பயிற்சி நிறுவனத்தின் பெயர்கள் எல்லாமே இந்த இணையதளத்துல கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து உங்க மாவட்டத்திலே இல்லது உங்க மாவட்டத்துக்கு அருகாமையில் அல்லது உங்களுக்கு எந்த மாவட்டத்துல பிடிச்சிருக்கும் அந்த மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் பெயரை இங்க எழுதிக்கோங்க. அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று, அண்மையில் எடுத்த புகைப்படம் ஒன்று ஒட்ட வேண்டும். 4 சென்டிமீட்டர் x 5 சென்டிமீட்டர் என்ற அளவில் இந்த புகைப்படம் ஒட்ட வேண்டும். அப்புறம் விண்ணப்பிக்க விரும்பும் அரசு உதவி பெறும் சுயநிதி ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் பெயர் இங்க எழுதிக்கோங்க. முக்கியமா ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. உதவி பெறும் அல்லது சுயநிதி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் அந்தந்த நிறுவனங்களின் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அந்தந்த சுயநிதி அல்லது அரசு உதவி பெறும் பயிற்சி நிறுவனங்களுக்கு நேரடியாக அனுப்பலாம் அல்லது அந்தந்த பயிற்சி நிறுவனங்களின் இணையதளத்தில் சென்றும் விண்ணப்பிக்கலாம். பயிற்சி நிறுவனங்களோட விவரங்கள் எல்லாமே வெப் அட்ரஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. நம்ம நேரமா பார்த்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்படி விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதா இருந்தா ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். இல்ல ஆஃப்லைன்ல இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அவ்வாறும் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே கிளியரா என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே கிளியரா என்டர் பண்ணிட்டு ஃபைனலா விண்ணப்பதாரர் கையொப்பம் இட வேண்டும். அப்புறம் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டியவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மாற்றுச் சான்றிதழ் நகல், 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான மதிப்பெண் பட்டியல் நகல், சாதி சான்றிதழ் நகல், சிறப்பு பிரிவு ஒதுக்கீட்டிற்கான சான்றிதழ் நகல், சுய முகவரியுடன் கூடிய ஒப்புகைக்கான தபால் அட்டை அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து உங்களுக்கு எந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல படிக்க விருப்பமோ அந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கு நேரடியாகவே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அப்புறம் அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் விண்ணப்பிப்பதற்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம நேரமா பார்த்தது அரசு உதவி பெறும் அல்லது சுயநிதி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம். இப்ப நம்ம பார்க்க போறது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் 2023-2024. இந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆயிருச்சு. 2023-2024 ஆண்டிற்கான தொடக்க கல்வி பட்டய படிப்பிற்கான விண்ணப்பம். அப்ளிகேஷன் ஃபார் த அட்மிஷன் டு டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் இன் DIET, BITE, GTTI for the academic year 2023-2024 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லயே பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண், விண்ணப்பதாரரின் பெயர்,
12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் உள்ளவாறு, அப்புறம் உங்க பாலினத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் உள்ளவாறு, உங்க கம்யூனிட்டியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அப்படின்னு கேக்குறாங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. விண்ணப்பிக்கும் பயிற்று மொழி, உங்க மொழியை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் கொடுத்திருக்காங்க, ஆங்கிலம், தெலுங்கு, உருது, உங்களுக்கு எந்த மொழி விருப்பமோ அந்த மொழியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ணணும். 1 MB குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியாரிட்டி கேட்டகரி டீடைல்ஸ் எல்லாமே கேக்குறாங்க, எல்லாமே கிளியரா என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் மார்க் டீடைல்ஸ் கேக்குறாங்க. செகண்டா மார்க் டீடைல்ஸ்ல உங்க 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் பாடவாரியாக கிளியராக என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் உங்க கல்வி தகுதி டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட பயிற்சி நிறுவனத்தின் பெயர், அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே என்டர் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே கிளியரா என்டர் பண்ணிட்டு உங்க விண்ணப்பத்தை சப்மிட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பேமெண்ட் பண்றதுக்காக இந்த ஹோம் பேஜ்லயே ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, பேமெண்ட் ஆஃப் அட்மிஷன் ஃபீ ஃபார் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் 2023-2024 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டாபை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி SBI கலெக்ட் பேஜ் ஒன்று ஓபன் ஆயிருச்சு. பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க பேமெண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க அப்ளிகேஷன் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க விண்ணப்ப படிவம் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஃபெட்ச் பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. உடனே உங்க டீடைல்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் கேட்டிருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா என்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப கட்டணத்தை பே பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு யூஸ் பண்ணி உங்க விண்ணப்ப கட்டணத்தை நீங்க பே பண்ணலாம். ஜெனரல் கேட்டகரிக்கு 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் சொல்லிருக்காங்க. SC ST கேண்டிடேட்டுக்கு 250 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் சொல்லிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு SMS வழியாவோ இல்ல இமெயில் வழியாவோ தெரிவிப்பாங்க. தகுதியான நபர்கள் அரசு அல்லது அரசு உதவி பெறும் அல்லது சுயநிதி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து தொடக்க கல்வி பட்டய படிப்பிற்காக பயிற்சி பெறலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.